Good evening students, this is Max Ma'am Sivagami. உங்களுக்கு மண்டே மேக்ஸ் இருக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம், அதனால ஃபைனல் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அதை கண்டிப்பாக நாளைக்கு செஞ்சு பார்த்துருங்க. இதுதான் பயங்கரமான இம்பார்ட்டன்ட் சம்ஸ். போன தடவை 12th கொடுத்தது அப்படியே வந்துருச்சு, சரியா? ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துருங்க. சாப்டர் 1ல் வந்து எக்ஸசைஸ் 1.1ல் 10th சம் எக்ஸாம்பிள் 1.29, எக்ஸசைஸ் 1.3ல் செகண்ட் சம். சாப்டர் 2ல வந்து exercise 2.4ல fourth sum, exercise 2.8ல second sum, exercise 2.9ல 12th sum, exercise 2.12ல 7th sum. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம பைஜெக்ஷன் சம் ஒன்று பார்த்துருங்க. 1.3ல பைஜெக்ஷன் இருக்கு பார்த்துருங்க. 1.1ல அந்த 10th sum பார்த்துருங்க. செகண்ட் சாப்டர்ல இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனும் இன்இக்வாலிட்டியிலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வருது, அதை நல்லா பார்த்துருங்க. சாப்டர் 3 வந்து கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான். நேப்பியர் ஃபார்ம்லாம் நல்லா பார்த்துருங்க, சரியா? எக்ஸசைஸ் 3.3ல 4th சம், எக்ஸசைஸ் 3.5ல 9th சம், எக்ஸசைஸ் 3.4ல 1st சம். தேர்ட் சாப்டரில் நேப்பியர் ஃபார்முலா டெரிவேஷன் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டெரிவேஷன் நல்லா பார்த்துருங்க. ஃபோர்த்து சாப்டரில் வந்து 4.4 தான் இம்பார்ட்டண்ட். ஆனாலும் சில சமயம் 4.2லேருந்தும் 4.3லேருந்தும் சம் கேட்பாங்க. ஸோ அதான் பார்க்குறேன். எக்ஸசைஸ் 4.2ல 11th சம், எக்ஸாம்பிள் 4.63, எக்ஸசைஸ் 4.4ல 1st சம், சரியா? இப்போ சாப்டர் 5 வந்து பைனாமியல். அதில் வந்து செலக்டடாக இருக்க 3 சம்மை மட்டும் பார்த்தா கூட போதும். அதுதான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 சம்மை நல்லா தரவு பண்ணிடுங்க. எக்ஸசைஸ் 5.4ல தேர்ட் சம், எக்ஸசைஸ் 5.3ல தேர்டில் ஃபர்ஸ்ட்டு, எக்ஸாம்பிள் 5.25. 6th சாப்டரை பொறுத்தளவில் அது வந்து இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. 6.4ல இருந்தால் ஆல்மோஸ்ட் நிறையா சம் வரும். இருந்தாலும் முன்னாடி வந்து நார்மல் ஃபார்ம்ல எழுதுன்னு ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை நல்லா பார்த்துருங்க. அது வந்து எக்ஸாம்பிள் 6.19, எக்ஸாம்பிள் 6.38, எக்ஸசைஸ் 6.4ல 14th சம், சரியா? 6th சாப்டரில் இந்த 3 சமையும் கண்டிப்பாக தரவு பண்ணிக்கங்க. 7th சாப்டரை பொறுத்தளவில் 7.3ல இருந்தால் 3 சம்மும் கேட்டிருக்காங்க. அதனால 7.3ல இருந்து தான் 3 சம்மும் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் 7.3ல 4th சம், எக்ஸசைஸ் 7.3ல 6th சம், எக்ஸசைஸ் 7.3ல செகண்ட் சம். ஸோ 7.3யை நல்லா தரவு பண்ணிக்கல. 8th சாப்டர் நல்ல முக்கியமான டாபிக். ஸோ அதை நல்லா பாருங்க. எக்ஸசைஸ் 8.1 4EF சம், எக்ஸசைஸ் 8.1ல 12th சம், 8.2ல 10th சம்ன்றது இந்த கோப்ளேனார் சம். கோப்ளேனார் சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. கண்டிப்பாக அதை நல்லா செஞ்சு பார்த்துங்க. அடுத்தது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எக்ஸாம்பிள் 8.9. 9th சாப்டர் வந்து உங்களுக்கு பிடிக்காத டாபிக். செலக்டடாக 3 கொடுத்துருக்கேன். இந்த 3 வந்து ரொம்ப தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 மட்டுமாவது நல்லா தரவு பண்ணி பார்த்துங்க. 3லேருந்து ஒன்று கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். எக்ஸாம்பிள் 9.16, எக்ஸாம்பிள் 9.13, sin theta by theta டெரிவேஷன், சரியா? அடுத்தது 10th சாப்டர். 10th சாப்டர் நல்லா படிக்கணும். அது வந்து டிஃப்ரென்ஷியல் கண்டிப்பாக படிக்க. எக்ஸசைஸ் 10.4ல 26th சம், எக்ஸசைஸ் 10.4ல 24th சம், எக்ஸசைஸ் 10.4ல 28th சம். எல்லாமே எக்ஸசைஸ் 10.4லேருந்து தான் வந்திருக்கு. அதை நல்லா பார்க்கணும். அடுத்து சாப்டர் 11, அது வந்து இன்டெக்ரல். இது நீங்கள் நிறையா பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனாலும் கொடுத்துருக்க இந்த 3 சம்மை கண்டிப்பாக பார்த்துங்க. எக்ஸாம்பிள் 11.4ல ஃபர்ஸ்ட் சம், எக்ஸாம்பிள் 11.32ல ஃபர்ஸ்ட் சம், எக்ஸசைஸ் 11.11ல 1ல செகண்ட். சரி, 11ல இது பார்த்துருங்க. 12th ஈஸி. 12th கண்டிப்பாக ஒரு சம் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 12th வந்து 12.4 எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க. அது அன்னில் இந்த 3 சம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சம்மை நல்லா பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் 12.26, எக்ஸாம்பிள் 12.28, எக்ஸாம்பிள் 12.17. ஆக்சுவலாக நாளைக்கு நல்லா எழுதிட்டு வாங்க.
நிறைய மார்க் வாங்கணும். நிதானமாக எழுதுங்க. முதல்ல 5 மார்க் அட்டன் பண்ணுங்க. கஷ்டமாக வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நல்லா எழுதுங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஆல் த பெஸ்ட் சில்ட்ரன்.